ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டிஸ்டோல நல்லா நடந்துச்சு. ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். குமார் அரசியோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு. 2 வீட்டாளுங்களுமே வந்துட்டாங்க. பாண்டியன் வந்துட்டு நம்ம கேஸ் தான் 3ஆவதா வருது, பார்த்துக்கலாம் அரசு, எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு தைரியம் சொல்கிறாரு. கூண்டில் போய் ஏறி நின்னதுமே நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா அப்படின்னு ஜட்ஜு கேட்டவுடனே குமார் இருந்துக்கிட்டு, ஆமாம் சார், அரசி தரப்பில் வந்து சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நான் தான் வந்து தப்பு பண்ணேன், எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டவுடனே வந்து எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அரசியும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ ஜட்ஜ் இருந்துட்டு நீ ஏதாவது சொல்ல வேண்டியிருக்காமா அப்படின்னு கேட்டவுடனே, ஆமாம் சார், நான் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு மேலே எல்லாருமே டபுள் பங்கு ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ அரசி வந்து சைலண்ட்டாக பாண்டியனை பார்க்குறாங்க. பாண்டியன் அமைதியாக இருக்கிறது பார்த்துட்டு நமக்கு ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பாண்டியன் வீட்டில் கிளம்புறப்பவே வந்து அரசி போய் பேசுகிறாங்க, இந்த கேஸ் வந்து நம்ம வாபஸ் வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னோடனே பாண்டியன் வந்து கோவப்படுறாரு. கோவப்படாதீங்க, நான் வந்து அந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன், அவன் பண்ணது பெரிய தப்பு தான், அவனை காலத்துக்கு என்னால் மன்னிக்க முடியாது. ஆனால் இப்போ நம்ம இங்கே ராஜ்யனை எப்படி பார்த்துக்குறோமோ அதே மாதிரி அந்த வீட்டில் மற்றவங்க எல்லாம் என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவன் ஜெயிலுக்கு போயிட்டு அவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க, அதில் எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால் இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம். இன்னொன்று, இது நடந்துச்சுன்னா 2 குடும்பம் ஒன்று சேராம போயிடும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அந்த 2 குடும்பம் ஒன்று சேரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் கேட்கவும், நம்ம அம்மாவுக்காகப்பா, கொஞ்ச நாள் அம்மா கூட பேசாமல் இருந்தப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இவ்வளோ நாளாக வந்து அம்மாச்சியும் அம்மாவும் பேசாமல் இருக்காங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்திருந்தப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அது மாதிரி கொஞ்ச நாளாவது அம்மா கூட சேர்ந்துருக்கணுங்கிறது தான் அவங்களோட ஆசை. அதனால் வந்து நம்ம கேஸை வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ரொம்ப கண் கலங்கி பேசுகிறாங்க. பாண்டியனும் வந்து உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக காட்டி கோர்ட்டை திருப்பியும் காட்டுறாங்க. அரசு சொன்னதை கேட்டு கோமதி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் சரவணனும் கதிரும் பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. அரசு என்ன பண்ணிட்டு இருக்க, என்னப்பா பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படவும் பாண்டியன் இருந்துட்டு அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த விஷயம் அவர் ஆல்ரெடி தெரிஞ்சதால அதை கேட்டு அவர் அவ்வளோவா அதிர்ச்சி ஆகலை. இப்போ ஜட்ஜு வந்து அரசியை கேட்குறாரு, ஏம்மா திடீர்னு கேஸை வாபஸ் வாங்கலான்னு முடிவு பண்ணீங்க, உங்களை யாராவது வந்து கட்டாயப்படுத்துகிறாங்களா, ஏதாவது மிரட்டல் வருதா, உங்களுக்கு யாராவது அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லை சார், நான் வந்து என்னோட முழு மனசாக தான் இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவன் தப்பு செஞ்சவன் தப்பை வந்து ஒத்துக்கணும்னு நினச்சேன், அவனை நான் காலத்துக்கு மன்னிக்க போகிறதில்ல. ஆனாலும் வந்து அவன் தண்டனை கிடச்சி ஜெயிலுக்கு போனான்னா அவனோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க, அது எனக்கு பிடிக்கல. என்னோட 2 குடும்பமும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதால நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அரசு சொன்னதை கேட்டு குமார் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாரு. அவர் ரொம்பவே வந்து கண் கலங்கி கூண்டில் நின்றுட்டு இருக்காரு. இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. உண்மையாகவே வந்து குமார் வந்து மனசு திருந்தி இருந்தால் அரசியும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.